இபிஎஸ் அவர்கள் கூட்டத்திலுமே சிலது நிக்கிறாங்க. ஆமா இந்த பக்கம் கூட அவருடைய வாகனத்துல இடது பக்கம் கொஞ்சம் கூட்டம் நெருக்கத்துல தான் இருக்குது. ஆமா முன்னாடி வண்டியை சுத்தி கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கு. ஆமா ஆனா பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு தான் நிக்கிறாங்க. கேப் விட்டு நிக்கிறாங்க. இந்தாங்க இது வந்து கரூருங்க, ரைட்டுங்களா? ஆமா. விஜயபாஸ்கர் நிக்கிறாரா, போட்டோ தெரியுதுங்களா? ஆமா இபிஎஸ். இந்த கூட்டம் கரூருங்க. இது வந்து அரவக்குறிச்சிங்க, அரவக்குறிச்சில, ரைட்டுங்களா? இது வந்து குளித்தலை நைட். எதுக்காக இந்த வித்தியாசத்தை காட்டுறீங்க சார்? இந்த மக்களுக்கு தெரியணும் என்னன்னு. இது நைட் எடுக்கிறதுங்க. இந்த 3 கூட்டத்தையும் சேர்த்தா கரூர்ல விஜய் கூட்டின கூட்டத்தை விட அதிமுக 2 மடங்கு கூட்டம். இது 3 சட்டமன்ற தொகுதி நான் காட்டினேன். கரூர், குளித்தலை எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இடத்துல நிரம்பிருச்சு போல கரூர்ல. அவ்வளவு கூட்டம். அதை விட ஜாஸ்தி. இவர் என்ன பண்றாருன்னா சட்டமன்ற தொகுதியா எடப்பாடி பழனிசாமி போறாங்க. ஆமா. அரவக்குறிச்சியில இருக்கிறவங்க அரவக்குறிச்சியில வந்து பாத்துக்கோங்க. ஆமா. கூட்டம் கம்மியா இருக்கணும், வெளியில இருந்து மாவட்டத்துல இருந்து கொஞ்சம் பேரை கூட்டு வந்து வைக்கிறாங்க, காட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. ரைட். அரவக்குறிச்சி படம் அரவக்குறிச்சியோட முடியுது, கரூர் பிரச்சாரம் கரூரோட முடியுது. உங்களுக்கு குளித்தலை பிரச்சாரம் வந்து குளித்தலையில இருக்கிறவங்கள வச்சு பண்ணிட்டு முடிக்கிறாங்க. ரைட். அப்போ 4 சட்டமன்ற தொகுதி அங்க கிருஷ்ணராயபுரம். ஒரு கரூர்ல எடப்பாடி பழனிசாமி 2 நாள் எடுத்து 4 சட்டமன்ற தொகுதியை தனித்தனியா கவர் பண்ணி கூட்டத்தை சேர்க்கல. வந்த கூட்டம் போதும், இந்த கூட்டத்துக்கிட்ட பேசினா போதும்னு 35 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் சொத்து வரி, தண்ணி வரி, ஸ்டாலின் அவர்கள் அதே இடத்துல எல்இடி போட்டு செந்தில் பாலாஜி எப்படி பண்ணாரு, செந்தில் பாலாஜி என்ன ஊழல் பண்ணாரு, ஸ்டாலின் பேசினதை பாருங்கன்னு சொல்லிட்டு மழையில பேச எல்இடில போட்டு படத்தை ஓட்டி காட்டுறாங்க. 6 இடத்துல எல்இடி வைக்கிறாங்க. எவ்வளவு நேரம் பேசியிருப்பாரு எடப்பாடி? 35 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுறாரு. ஒரு பாயிண்ட் இவர் பேசுறதே 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம், அது 3 நிமிஷம். ரைட்டுங்களா? இப்போ அதே கரூர் போலீஸ் தான். ஓகே, எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க இது மாதிரி ஏங்க எல்லாமே காவல்துறை எதிர்பார்க்க முடியாது. அரசு வந்து முதலமைச்சர் வந்து காலையிலே வந்து பார்த்துட்டாரு, உடனே வந்து பார்த்துட்டாரு, முதலமைச்சரோட வேலையை செய்கிறாரு, அது அவர் கடமைங்க, செய்யணுங்க, நான் இது அரசியல் படுத்தலைன்னு சொல்லிட்டு போறாரு. விஜய் அவர்களை பற்றி எதுவும் பேசலை, ரைட்டுங்களா? 2 விஷயம் சொன்னார் முக்கியமானது. ஒன்று என்ன சொல்றாருன்னா அனுபவம் தேவைன்றார். அது ரொம்ப முக்கியம். அனுபவம் வாய்ந்த வச்சு ஆட்களை வச்சு நீங்க கூட்டம் போடணும், கூட்டம் சேர்க்கணும். நாங்களும் மாநாடு நடத்தியிருக்கோம், நாங்களும் பிரச்சாரம் போறோம். அனுபவம் இல்லாத வச்சுன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் வரும், அது அனுபவம் முக்கியன்றாரு. அது வந்து அவர் விஜய் திட்டலை, சாடலை, அறிவுரை கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம், நம்ம கட்சிக்காரங்களை நம்ம தான் காப்பாற்றணுன்றாரு. எங்களுக்கும் இதே மாதிரி இன்னல்கள், இதே மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தாங்க, ஆனால் நாங்கள் எங்கள் கட்சி கட்டமைப்பை வைத்து, முன்னவர்களை வைத்து, நிர்வாகிகளை வைத்து நாங்கள் வந்து அதை சரி செஞ்சுக்கிட்டோம். காவல்துறை வந்து எதிர்கட்சி அப்படின்னும் போது அவங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நியாயம் இருக்கா இல்லையா? இது ஏன் விஜய் கட்சி தாவ இருக்கவங்களுக்கு புரியுது?